வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரீடிங்காக நிறைய பேர் வெயிட் கூட பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் உங்க லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல, க்ளோஸ் ஃபியூச்சர்ல இருக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ரீடிங் பார்க்க போறோம். இந்த ரீடிங்காக நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ரீடிங் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலே நான் இல்லை கைஸ் ஆக்சுவலி. ஆனால் யூனிவர்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்காக இந்த ரீடிங் வந்து கன்ஃபார்மாக நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் உங்களுக்காக இந்த ரீடிங் நான் பண்ணுறேன். சரிங்களா கைஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து இந்த ஸ்டோன் தெரியும் நினைக்கிறேன். பைல் நம்பர் 2 வந்து இந்த ஸ்டோன். அண்ட் லாஸ்ட் பைலுக்கு வந்து இந்த ஸ்டோன், தேர்ட் பைலுக்கு. பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. உங்களோட பைல் எதுன்றதை நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் உங்கள் பைலை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பைலுக்கான டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்து உங்களோட பைலை செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, டெஃபினட்டாக நிறைய பேருக்கு வந்து இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஓகே, ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1, உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. தர்மா. வாவ் கைஸ், ஒரு சில பேருக்கு வந்து இப்போது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துட்டுருக்கலாம் உங்கள் லைஃப்பில். நீங்கள் வந்து நீங்கள் பண்ண நல்ல விஷயங்களுக்கான கிஃப்ட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பைல் நம்பர் 1 நிறைய நீங்கள் என்ன சொல்கிறது, நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, எதுவும் எதிர்பார்க்காம நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் மூலியமாக சம்டைம்ஸ் சைன் காட்டியிருக்கலாம் கைஸ். வா ஓகே, பைல் நம்பர் 1, உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்றதை பற்றி பார்த்துடலாம் டீட்டெயிலாக. கைஸ், உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது எது வேணாலும் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனா பிடிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறது பிடிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லை அதை நோக்கி நீங்கள்
உங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல புதுசா ஆரம்பிக்க போகுது. கைஸ், எனக்கு நல்லா தெரியுது. ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நீங்க நிறைய ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஜாப், கரியரா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கடனும் இருக்கு. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் நீங்க சேர்த்தும் வைக்கிறீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு கிட்ஸ், குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த ரீடிங் பார்க்குற நிறைய பேருக்கு நம்ம லைஃப்ல நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் நாம ஏன் இந்த இடத்துல இருக்கோம்? ஏன் நம்ம சில பேர் இப்படியும் யோசிக்கிறீங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் நம்ம உயிர் வாழணுமா? இந்த மாதிரி இதில் நம்ம இன்னும் இருக்கணுமா? எல்லாத்துலேருந்து எனக்கு பிரச்சனை தான் வருது. நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் துன்புறுத்தணும்னு, எப்படி சொல்கிறது, பொறாம குணம் இந்த மாதிரி இது எனக்கு எதுவுமே இல்லை. அவங்க எனக்கு தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன். இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. கைஸ், செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா பயல் நம்பர் 1 எல்லாருக்கும் இந்த பயல் செட் ஆகுமானா கிடையாது. சரிங்களா? எல்லா இதுலையுமே உங்களோட பார்ட்னர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் உங்களை சீட் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே கூட உங்களை சீட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த அந்த கஷ்டம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நீங்கள் நினைக்கல. ஓகே, அவங்க பண்ணிட்டாங்க, இதுதான் அவங்களோட இது, நாம் வந்து இதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் விட்டு தான் கொடுத்துருக்கீங்க கைஸ். டெஃபினட்டாக சொல்லணும்னா அது என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு இது பர்சனல் ரீடிங் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகாதீங்க, சரிங்களா கைஸ்? ஓகே, பயல் நம்பர் 1. இப்போது நீங்கள் உங்களோட ஜேர்னி, உங்களுடைய சோலோ ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி உங்களோட ஸ்டடீஸாக இருக்கலாம், ஜாப், கரியர். ஆனால் ஏதோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது நடக்க போகுது. சிட்டி விட்டு சிட்டினாலும் சரி, இல்லை கண்ட்ரி விட்டு கண்ட்ரினாலும் சரி, நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. கைஸ், உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த அனிமல்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் காட்டியிருக்கலாம். சில பேருக்கு பல்லி மூலியமாக கூட சயின்ஸ் காட்டியிருக்கலாம். ஏன் தெரியல, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு செட் ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஓகே, ஃபைல் நம்பர் 1 நெக்ஸ்ட் சாப்டர் என்ன, அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர். கைஸ், நீங்கள் வந்து கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நீங்கள் உங்களுக்காக ஒரு ஆரம்பம் எடுத்து வைக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இப்போ இருக்கீங்க. எஸ், டெஃபினட்டாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் கூட சில பேர் இருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாருமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் மூவ் ஃபார்வர்டாகி போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, உங்கள் லைஃப்க்கும் சரி, இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க.
எப்படி நம்ம லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களை எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் கிடையாது. உங்களோட மனசுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக இல்லை. உங்களோட ஜாப் கரியரில் இருக்கட்டும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக இல்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயே நீங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அதனால நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம். அதுக்கான டைமும் உங்களுக்கு வந்துருச்சு. இது ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாயில் நம்பர் 1, உங்களுக்கான டைம். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இத்தனை நாள், ஒரு சில பேருக்கு வந்து சில பவர்ஸ் கூட கிடைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரீம் மூலியமாக கூட வரலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா கைஸ்? ஏதாவது ஒரு மூலியமா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க கைஸ். நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, பியூரான சோல். எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்றீங்க. இதுக்காகவே யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், நீங்கள் புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். அவங்களால உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். டெஃபினட்டாக நீங்கள் வந்து சம்திங் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வரலாம். இல்லைன்னா நீங்கள் டேரோ கற்றுக்கலாம், இல்லை ஹீலர் ஆகலாம், ரீஹீ கற்றுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மூலியமா நீங்கள் வந்து ஒரு லைட் ஒர்க்கராக வந்துடுவீங்க. யூனிவர்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க கைஸ். வாவ். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு மனசில் இருக்கு, ஒரு சில பேருக்கு சொல்ல மாட்டீங்க. ஒரு சில பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க. உங்கள் த்ரோட் சக்கரா பிளாக் ஆகியிருக்கு கைஸ். ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம், இல்லை ஃபைட்டிங். நிறைய பேருக்கு வந்து ஃபைட்டிங் கூட கற்றுக்கணும்னு ஆசை இருக்கலாம். கும்ஃபு, கராத்தே இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா டான்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறீங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்பட போகுது. நீங்கள் வந்து ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிறனாலும் இருக்குது கைஸ். எனக்கு இது கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்னால் கற்றுக்க முடியல, என்னால் முடியுமானும் தெரியல. அதுக்கான டைம், உங்களுக்கான டைம். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. பாயில் நம்பர் 1, சொல்லியும் தர போகிறீங்க. நீங்களும் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டு அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லியும் தர போகிறீங்க. வாவ். ஓகே, வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பாயில் நம்பர் 1க்கு? ஓகே,
கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கிங்டம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு அப்படின்னு. ரொம்ப கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு கிங்டம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டைல் இப்போ எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் இல்லைங்களா, எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட லைஃபோட நெக்ஸ்ட் சாப்டர் சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நினைக்கலாம் கைஸ், ஓகே நாம் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், நாம தான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. ஓகே நமக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து நிறையவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்களோட லைஃப் டைம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்த காசை கூட அந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனால உங்களுக்கு டபுள் மடங்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க கைஸ். அதுவும் இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டோ இல்லை க்ரியேட்டிவாக நீங்கள் ஏதாவது பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப்க்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா கைஸ், இது அவ்வளவும் உங்களுடைய சோல்காக, உங்களோட அந்த கைண்ட்னஸ்க்காக யூனிவர்ஸ் கொடுக்குற கிஃப்ட், உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சில பேருக்கு ஒரு 8 days or 3 weeksக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம். பைல் நம்பர் 1 டெஃபினட்டாக தேடி வரலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் லேண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை ஏதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கைஸ், டெஃபினட்டாக இருக்குது, நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரும், நீங்கள் தயங்கலாம், ஓ இவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வருதே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு ஏற்றுக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க மூலியமாக கூட ஒரு சில நல்லது நடக்கலாம். அதனால இவங்க கிட்ட இருந்து வருது, நான் எதுக்கு இவங்க இது பண்ணுறதா நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் விசாரிங்க. ஓகே இவங்க சொல்கிறாங்க இது சரியாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லை வேணான்றது விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. பைல் நம்பர் 1. வாவ். ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது, உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க கைஸ். நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த பர்சன் உங்களை தேடி வரலாம். மேபி வித்தின் 7 days நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை இந்த பர்சன் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் நீங்களும் இந்த பர்சனும் பேசிகிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த டைம் மீட் பண்ண போகிற பார்ட்னர் வந்து உங்களுடைய சோல்மேட் தாங்க. வாவ். ஓகே ஃபைனலாக உங்களுக்கான மெசேஜ், நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்க்கான நெக்ஸ்ட் சாப்டர், அதுக்கு உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்காக நான் 3 cards எடுக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கார்டு, இஃப் யூ பிலீவ். வாவ். செகண்ட் கார்டு, reconsider. And third card, compromise. வாவ் கைஸ், இது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து தேவை நிறைய பேருக்கு. வாவ், நிஜமாக நான் இந்த மெசேஜ் வரும்னு நான் எதிர்பார்க்கல கைஸ். உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஒரு சில நேரம் நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஈக்குவலாக பார்க்க மாட்டீங்க. பைல் நம்பர் 1, நீங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்கள் விஷயம்னு வரப்போ நீங்கள்
ஈக்குவலாக பார்க்க மாட்டீங்க. ரொம்பவும் என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க கைஸ். வாவ் வாவ் பயல் நம்பர் 1 உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட பயல். அதே மாதிரி ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பயல் நம்பர் 1, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye. ஹலோ பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் கைஸ். பயல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் பயல் நம்பர் 2, உங்கள் லைஃப்க்கான நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து உங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்கும் வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் இவ்வளோதான் நீங்களாவே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டு வச்சிடுறீங்க. நிறைய விஷயத்தில் நீங்கள் அடிக்ட் ஆகி இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து உங்கள் மூலாதார சக்ரா வந்து பிளாக் ஆகி இருக்கலாம். கேர்ள்ஸுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சரிங்களா கைஸ், பிளட் வந்து கம்மியாக இருக்கலாம் உங்கள் பாடியில். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு விஷயம்னா அதுலேயே தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து அதை விட்டு மூவ் ஆன் ஆகி வர மாட்டேன்றீங்க. ஓகே கைஸ், இப்போ கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் இதுதான், இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் பயல் நம்பர் 2க்கு அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர் என்ன யூனிவர்ஸ். ஓகே, ரீசெண்டாக நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப் ஆகியிருக்கலாம். இல்லை எஸ் கைஸ், நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கலாம். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்காமல் இருக்கீங்க. கேர் பண்ணாமல், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் பார்த்துப்பேன், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. நிறைய விஷயத்தில் அடிக்ட் ஆகியிருக்கீங்க கைஸ். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போது ஒரு டவர் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். உங்களுக்கு இது ஒரு அவேக்கனிங். உங்கள் லைஃப்க்கான நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ் இது. இதுலேயே நீங்கள் அடிக்ட் ஆகி இருக்கீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இன்னும் ஃபைனலாக யூனிவர்ஸ் உங்களுக்கு, சில பேருக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 1, உங்களால் முடியாதது எதுவும் கிடையாது. உங்களுக்கு கோபமும் எமோஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனாலேயே வந்து உங்களோட சோல் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு இது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப எமோஷன் ஆகிடுறீங்க. அதனால் வந்து அது ஒரு தப்பாக ஆகிடுது. பழி வந்து உங்கள் மேலே வர மாதிரி வந்திருக்கலாம். யாருக்காவது உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருந்தது அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா கைஸ், அப்படி நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட எமோஷன்ஸையும் உங்களோட கோவத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் கைஸ். அதே மாதிரி பயல் நம்பர் 1,
உங்களால் டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த சாதிக்க முடியும், டெஃபினட்டாக முடியும். ஆனால் நீங்களே வந்து இல்லை என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியுமா, என்னால் இந்த ஃபினான்ஷியலாக நான் இதை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, இல்லை ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, நான் இதை வெளியில் சொன்னேன் அப்படின்னா ஏதாவது தப்பாயிருமோ, இந்த மாதிரி நீங்களாவே யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இது சொல்கிறதுக்காக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் இல்லை கொஞ்சம் உனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஓப்பனாக பேச மாட்டீங்க. இதனால தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர், உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நீங்கள் புதுசாக உங்களுக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. மேபி இது ஒரு ஸ்டடி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஜாப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் உங்களோட நீங்கள் பண்ண அந்த குட் கர்மாஸ்க்காக நீங்கள் அந்த ரிவார்ட்ஸை வாங்க போகிறீங்க. இதுக்கு தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பைல் பார்க்குறவங்க ரீசெண்டாக மேபி இந்த பைல் பார்க்குற அன்னைக்கு கூட உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மாதிரி, உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டு வந்து உங்களை சீட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், என்னோட நாம் இவங்களை இவ்வளோ நம்பினோமே, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பைல் நம்பர் 2. ஓகே, நம்ம இன்னும் கண்டினியூவாக பார்க்கலாம். பைல் நம்பர் 2 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க பைல் நம்பர் 1 விட. இப்போ கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கலாம். நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ண முடியாத நிலமையில நீங்கள் இருக்கலாம் பைல் நம்பர் 2. ஆனால் உங்களால் இது டெஃபினட்டாக முடியும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வரலாம். நீங்களே யோசிக்கலாம், நம்மளால் இது பண்ண முடியுமா, முடியாதா. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 ஹர்ட் ஆகியிருக்கீங்க. ஒருவேளை அந்த ட்ராமாவிலேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் கூட நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கலாம். உங்களோட பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நடுவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க பைல் நம்பர் 2. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்க. இருக்க வந்து நீங்கள் ரொம்பவும் டிப்ரெஸ் தான் ஆகுறீங்க. ஆனால் உங்களுடைய சோல் வந்து உங்களை இப்படி இருக்க விடலை கைஸ். உங்களுடைய சோல் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாரும் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி ஆகக்கூடாது, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும், உங்களால் முடியும். சில பேர் வந்து துலாம் ராசியாக கூட இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இந்த செயின் இருக்கலாம், ஏன்னு தெரியல, இல்லை ஹார்ட், இந்த மாதிரி ஹார்ட் இருக்கிற கிறிஸ்டலாக உங்ககிட்ட இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு
ஒரு பெண்டன்ட் மாதிரி கூட உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் கைஸ் இது எல்லாமே உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாம் யூனிவர்ஸோடைய கைடன்ஸ் தான். அண்ட் யூனிவர்ஸ் தான் உங்ககிட்ட அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய யோசிக்க வேண்டாம். பைல் நம்பர் 2. இப்போது உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் சாப்டருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஓகே இது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கணும். ஓகே இது முடிஞ்சிருச்சு, நான் வந்து என்னோடய லைஃப்பை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்டுக்கு நீங்கள் வரணும் கைஸ். நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போக சான்சஸ் இருக்குது. ராமேஸ்வரம், பாவநாசம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தாராளமாக போயிட்டு வாங்க. இது உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் கைஸ். டெஃபினட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். இது வந்து உங்களோட மைண்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைல் நம்பர் 2. நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கீங்க, எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கீங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. வாவ் கைஸ், உங்களோட பார்ட்னரும் சேம் இடத்துல தான் இருக்காங்க. ஒரே மாதிரி தான், உங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்குது, உங்கள் பார்ட்னருக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. மேம் இல்லை மேம் என்னோட பார்ட்னர் இல்லை எப்படி சொல்கிறேன், நான் என்னோட பார்ட்னரை மீட் பண்ணல, இல்லை எனக்கும் என் பார்ட்னருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் இந்த பர்சன் உங்களை நினச்சிட்ருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த பர்சன் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வர சான்சஸ் இருக்குது கைஸ். ஃபைல் நம்பர் 2. வாவ். ஓகே, ஃபைனலாக ஃபைல் நம்பர் 2க்கு லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது? கைஸ், நீங்கள் அந்த விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர வரைக்கும் நீங்கள் இந்த கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓவர் கம் பண்ணி வந்து யூனிவர்ஸை நீங்கள் ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வரதுக்காண்டி தான் யூனிவர்ஸ் மறுபடியும் அதே இடத்துலையே உங்களை வந்து என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிக்கல அப்படின்னா அவங்கள பற்றி திரும்ப நீங்கள் கேட்குறது, அவங்கள பற்றின இதெல்லாம் வராது. யூனிவர்ஸ் வந்து அவங்க கேட்க வைக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். எஸ், கஷ்டம்தான், எனக்கு புரியுது கைஸ், கஷ்டம்தான். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்றதுக்காக தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளவும் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து புது ஹாபிஸ் எல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கைஸ். சில பேருக்கு வந்து பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கலாம், அதை பற்றியும் கற்றுக்க போகிறீங்க. சில பேர் வந்து புதுசாக ஏதாவது ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஃபைல் நம்பர் 2. வாவ். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து என்ன மெசேஜ் அவங்க கொடுக்க விரும்புகிறாங்கன்றதை பற்றி பார்த்துடலாம். உங்கள் ஏஞ்சல்ஸ் ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
பைல் நம்பர் 2க்கு அவங்க ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்துடலாம். உங்களோட நெக்ஸ்ட் சாப்டருக்கு உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது. ரிமைன் பாசிட்டிவ். வாவ். அண்ட் செகண்ட் கார்டு ட்ரஸ்ட். வாவ். அண்ட் தேர்ட் கார்டு யூ ஆர் ரெடி. வாவ் கைஸ், ஏன்னா இது உங்களோட டைம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் யூனிவர்ஸ் உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 2. வாவ் கைஸ், டெஃபினட்டாக இந்த ரீடிங் எனக்கு யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கும் இது என்ன சொல்கிறது செட் ஆகும். உங்களோட பைல் நீங்கள் இந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும் கைஸ். டெஃபினட்டாக நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மெசேஜ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. பைல் நம்பர் 2 டெஃபினட்டாக நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ் உங்களோட பைலில். ஆக்சுவலி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறது, நான் இந்த மெசேஜை இந்த அஃபர்மேஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூனிவர்ஸ். வா கைஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பைல் நம்பர் 2 ரிமைன் பாசிட்டிவ், ட்ரஸ்ட், யூ ஆர் ரெடி. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான சைன் வேணும்? பைல் நம்பர் 2. வாவ் கைஸ், டெஃபினட்டாக நான் இதை எதிர்பார்க்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 2 என்னோட ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye-bye. ஹலோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 and 2 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க கைஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைல். வாவ், டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு பிக் சேஞ்ச் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைல், உங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நிறைய பேர் இப்போ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பைல் நம்பர் 3 நீங்கள் நிறைய விஷயத்தில் இரு மனசாகவே இருக்கீங்க. உங்கள் எனர்ஜிஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலையிலேயே இல்லை, தடுமாறிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் கேட்டாலும் டக்குன்னு நீங்கள் மனசுடைகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் உங்கள் பைல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா மற்ற 2 பைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 3 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைல். உங்களுடைய நெக்ஸ்ட் சாப்டர் என்ன? பைல் நம்பர் 3 உடைய நெக்ஸ்ட் சாப்டர், உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர் என்ன? வாவ், ஓகே. பைல் நம்பர் 3 நீங்கள் இப்போ கரண்ட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது ஒரு கைஸ் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல சில பேர் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரேக் வந்திருக்கு. உங்களோட சோலே உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க கைஸ், இது தப்பு, இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு. நீங்கள் அதை மீறி பண்ணுறப்ப தான் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது, உங்களை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க.
கைஸ் இந்த விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் கரண்ட்டாக கூட உங்கள் லைஃப்பில் இது நடந்துட்டு இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து நல்லதுக்காண்டி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போயிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து அதை தப்பானதுலேயே எடுத்துப்பாங்க. எப்படி சொல்கிறது, இப்படி பண்ணாதீங்க, அந்த அந்த இடத்துக்கு போகாதீங்க, அங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறீங்க கைஸ், டைம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டாக சொல்கிறீங்க. ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் ட்ராவல் ஆகும் அப்படின்னா நீங்கள் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இங்கே ரீச் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க வந்து வேணும்னே நம்மளை அலைய வைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் வரும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு உங்கள் கூட சண்டை போடலாம். அதே மாதிரி பைல் நம்பர் 3, நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்ஸை நம்புறதை விட நீங்கள் அனிமல்ஸை ரொம்ப நம்புவீங்க. அனிமல்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப அன்பாக இருப்பீங்க. ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட வந்து நீங்கள் அவ்வளோவா நீங்கள் பேசுகிறதே ஒரு என்ன சொல்கிறது பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்களே சொல்லுவீங்க ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் டாக்ஸிக்பா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த டைலாக் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே, இல்லை மேம் நான் வந்து அனிமல்ஸ் கூடலாம் இன்னும் என்கிட்ட அனிமல்ஸ் எதுவும் கிடையாது அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பெட் அனிமல் உங்களை தேடி வரலாங்க. ஓகே, பைல் நம்பர் 3க்கு அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் சாப்டர் என்ன யூனிவர்ஸ்? கைஸ், உங்களெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண போறீங்க. உங்ககிட்ட அந்த பவர் வரப்போகுது. எஸ், உங்ககிட்ட அந்த பவர் வரப்போகுது. யாரெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ நீங்கள் அந்த ஷெல்ல இருந்து உடைச்சிட்டு வெளியே வர போறீங்க. டெஃபினட்டாக இது நடக்க போகுது. யாரெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண போறீங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட உண்மையான ஃபேஸ் உங்களுக்கு தெரிய வரலாம். ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. பைல் நம்பர் 3, மேபி இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன் மூலியமா கூட இருக்கலாம். ஆனால் இது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட நீங்கள் 2 தடவை இதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர்லாம் 20 தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. சில பேர் 6 இயர்ஸாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான டைம் உங்களை தேடி வருது கைஸ். ஸோ நீங்கள் இதுக்காக ரெடி ஆகணும். நிறைய பேர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பார்ட்னர், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர், நிறைய பேர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணல. இந்த 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 விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க. ஓகே, நான் என் லைஃப்பை நான் பார்க்க போறேன் அப்படின்னு நீங்கள் வெளியே வர இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்கீங்க. பாதி தான் வந்திருக்கீங்க, முழுசாக வரல. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இதுலேருந்து முழுசாக வெளியே வர முடியும். பைல் நம்பர் 3. வாவ். கைஸ், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 பேர் அதை தடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது வந்து உங்களோட
இத்தனை நாள் கஷ்டத்துக்கான ஒரு பலனா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தேடி வருது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வரலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமா வரலாம், இல்லை நீங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ் மூலியமா கூட வரலாம், இல்லை நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் மூலியமா கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். தயவு செஞ்சு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும். பைல் நம்பர் 3. வாவ். ஏன்னா இந்த சேஞ்ச் வரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க எஸ், நீங்க டேலண்டட் தான், உங்களால முடியும், ஆனா நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா கைஸ்? வாவ். நீங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு உங்க பக்கம் நீங்க அட்ராக்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது உங்களுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா இது வேற ஒரு பர்சன் கைக்கு போயிடும் கைஸ். நீங்க 4 days தள்ளி போட்டாலும் சரி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3. ஓகே, ஃபைனலாக பைல் நம்பர் 3க்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது யூனிவர்ஸ்? வேறு என்ன? உங்களுக்கு நிறைய பேரோடைய முகங்கள் வெளியே தெரிய போகுது கைஸ். அதுவும் இல்லாமல் நீங்களே வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, இவங்க உண்மையே சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா. எஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவீங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்க மாட்டீங்க. எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க. நீங்களா போய் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இதனால நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றது தெரியும். ஆனால் உங்களோட விடாமுயற்சிக்காகவே யூனிவர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. உங்களோட குட் கர்மாக்காக. பைல் நம்பர் 3, உங்களோட குட் கர்மாக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. ஸோ இதை விட்டுறாதீங்க கைஸ். உங்களுக்கு க்ளோஸ் ஃபியூச்சரில் மேபி ஒரு 2 weeks ஆர் 2 months உங்களுக்கு பின்னாடி 2 பேர் உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வேற யாரோ ஒருத்தவங்க நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. அவங்கள பற்றின உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரப்போகுது கைஸ். பைல் நம்பர் 3. எஸ். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே, பைல் நம்பர் 3க்கு 4 மெசேஜ் கார்ட்ஸாக வந்திருக்கு. பைல் நம்பர் 3க்கு ஃபைனலாக உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கார்டு, உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் சாப்டருக்கு உங்கள் ஏஞ்சல்ஸோடைய மெசேஜ் சக்ஸஸ். வாவ் கைஸ், இதுக்கு மேலே உங்களுக்கு வாவ். ஓகே, செகண்ட் கார்டு, within the next few months. Wow. Success within next few months. Next card, be assertive. And last and final card, it's up to you. Guys, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் உங்க கையில இருக்கு. நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது கைஸ். பைல் நம்பர் 2 and பைல் நம்பர் 3. வாவ். உங்க ஏஞ்சல்ஸ் உங்களை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க. உங்க ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு இதுக்கு மேல எப்படி கைஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. வாவ்.
பைல் நம்பர் 3 ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மதர், ஒரு டீச்சர் எப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுப்பாங்களோ, ஒரு மதர் எப்படி அவங்க குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ, ஒரு ஃப்ரெண்ட் தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி அவங்க ஸ்பிரிட் கைட்ஸ், யூனிவர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. பைல் நம்பர் 3 இதை ஏற்றுக்கோங்க கைஸ். டெஃபினட்டாக இது நடக்க போகுது. நீங்கள் நம்புனீங்கன்னா தான், நீங்கள் நம்பணும், நீங்கள் இதில் வந்து செயல்படணும். செயல்பட்டால் டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். வாவ், பைல் நம்பர் 3 ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். உண்மையிலேயே கைஸ் 3 பைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பைல்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எனர்ஜிஸ். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஓகே, பைல் நம்பர் 3 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, பைல் நம்பர் 3 இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye-bye.